எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க எல்லாரும் என்ன ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. 10th 11th 12th எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னோட சார்பாக கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட 2 வருஷ சீக்ரெட்டை இன்னைக்கு இந்த வீடியோல உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அப்படி என்ன ஒரு 2 வருஷ சீக்ரெட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன வச்சா மட்டும்தான் என் முடி அடங்கும். இந்த மாதிரி தலை குளிச்செல்லாம் இருந்ததுன்னா சத்தியமா என் முடி அடங்கவே அடங்காது. அவ்வளோ ஃப்ரிஸியாகவும் கண்டிஷன்டா இல்லாம அப்படி இருக்கும். 1 இயர்ல என்னோட ஹேர் க்ரோத்தை என்னால விசிபிளா பார்க்க முடிஞ்சது. ரியலி அவனோட 2 வருஷ சீக்ரெட் அவங்களோட இன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்டெப் ஹேர் கேர் ரொட்டீன் தான். ஸோ #1 ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹேர் ஆயிலிங். என்னப்பா நீயும் இங்கே இதே சொல்கிற, வீட்லேயும் அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேய்ன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன தேய்ச்சா வந்து முடி வளர்ந்துருமா, இல்லை என்ன தேய்ச்சா முடியை தான் கண்ட்ரோல் பண்ணிட முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் பொதுவாக ஆமான்னு சொல்ல மாட்டேன். அப்படின்னா நான் இப்போ என் ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு வைங்களேன். ஸோ ட்ரையாக இருக்க இடத்துல கண்டிப்பாக நம்ம ஒரு மாய்ஸ்சர் வந்து கொடுத்தே ஆகணும். நம்ம ஸ்கின் ட்ரை ஆச்சு அப்படின்னா மாய்ஸ்சரைசர் போடுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் கண்டிப்பாக ஹேர் ஆயிலிங் வந்து நீங்கள் வந்து பண்ணியே ஆகணும். நான் எப்போதும் என்ன தேய்ங்க முடி வளர்ந்துரும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ இந்த ரொட்டீன் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வீக்லி 3 times வந்து ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணணும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கலாம் ஸ்கூலுக்கு போய் அவ்வளோ என்ன வச்சிருப்போனா நல்லா இருக்குமா, வெளியில் காலேஜ் போனால் அவ்வளோ என்ன வச்சிருப்போனா நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு காலேஜ் ஸ்கூல் போயிட்டு வரீங்கன்னு வைங்களேன். இன்னைக்கு நைட்டு வந்து ஹேர் ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி ஒரு பின்னல் பின்னிட்டோ இல்லை பாய்ஸ் அப்படின்னா அப்படியே ஹேர் ஆயில் வச்சுட்டு தூங்கிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டே காலையில் நீங்கள் எந்த ஸ்கூல் ஒரு காலேஜ் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணிட்டு போங்க. ஸோ இப்படியாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹேர் ஆயில் வந்து வச்சே ஆகணும். ஹேர் ஆயில் வைக்க பிடிக்கல அப்படின்னா தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஹேர் ஆயில் வச்சுட்டு குளிச்சிருங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செக்கு வந்து இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பியூராக வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல் அங்கே எண்ணெய் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த இடத்துல உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு எண்ணெய் வந்து வாங்கிக்கோங்க. பியூர் கோகோனட் ஆயிலாம் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஹெர்பல் ஹேர் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் கிளாசி வரவரோட ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏதாவது ஒரு ஹேர் ஆயில் நீங்கள் கண்டிப்பாக வந்து வச்சே ஆகணும். வீக்லி 3 வாட்டியாவது வைங்க. ஸோ #2 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷாம்பு வாஷ். இது எல்லாரும் தானே பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஷாம்பு வாஷ் எல்லாரும் தான் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறீங்களா, ப்ராப்பரான ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களான்றதுல தான் இருக்கு. வீக்லி 3 வாட்டி இல்லாட்டி 2 வாட்டியாவது நீங்கள் வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணிடணும். ஓகே, நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இன்க்ளூடிங் நான் எவ்ரி டே வந்து ஹேர் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அடுத்த நாள்லேருந்து அது அப்படியே ஒரு 5 நாளைக்கு நான் தான் தலை குளிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறது. ஹேர் ஆயிலும் வைக்காம மறுபடியும் தலையும் குளிக்காம. ஸோ இந்த தப்பை பண்ணிடக்கூடாது. நம்மளோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகி ஸ்பிளிட்டன்ஸ் வரும். இல்லாட்டி உங்கள் ஹேர் வந்து ஃப்ரிஸி ஆக வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி உங்கள் முடி கொட்டுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த தப்பை பண்ணிடவே கூடாது. யூஸ் பண்ற ஷாம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா கெமிக்கல் ஃப்ரீயா இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு இன்னுமே வந்து நல்லது. ஸோ கெமிக்கல் யூஸ் பண்ணி ஷாம்பு யூஸ் பண்றதால என்னென்ன பிரச்சனை அப்படின்னா, சின்ன வயசுல வெள்ள முடி வருது, அண்ட் தென் முடி கொட்டுறது, முடியில நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுறது, இல்லைனா சுட்ட விழுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க வந்து கெமிக்கல்ஸ் உள்ள ஷாம்பு யூஸ் பண்ணுறதால வருது. ஸோ இப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, சல்ஃபேட் பேரபன் இல்லாத ஷாம்பு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. நிறைய நேச்சுரல் ஷாம்பூஸ் மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போல கிளாசி வர ஷாம்பு தான். மாமா இதெல்லாமே உங்களுக்கு பட்ஜெட்டை தாண்டி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் கிடைக்கிற ஷாம்பு டவ், சிக், பேண்டீன் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபேட் பேரபன் வந்து இருக்குது. கிளாசி வர ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நைல் பேரபன் மட்டும் கிடையாது, சல்ஃபேட் உண்டு. என்னப்பா இப்படி சொல்லிட்டு அப்போ மார்க்கெட்டில் இருக்க எந்த ஷாம்புமே வந்து யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்டிங்க அப்படின்னா, நேச்சுரல் ஷாம்பு எனக்கு தெரிஞ்சு காதியோட ஷாம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக கெமிக்கல்ஸ் எதுவுமே வந்து கிடையாது, நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் வேணும்னா அது வந்து யூஸ் பண்ணலாம். பேண்டீன், சிக்கா அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த கிடைச்ச ட்ராபேக்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முடி அடங்கவே அது ரொம்ப ஃப்ரிஸ் ஆயிரும். ஸோ இப்போ நான் என்ன ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸோ உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் கிடைக்கிற ஷாம்புவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை இவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது எனக்கு வேண்டாம்னு தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நேச்சுரல் ஷாம்பூஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்கள் எல்லாருமே தெரியும். நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். முக்கியமாக அப்படியே ஷாம்பு எடுத்து ஸ்கேல்பில் வைக்கவே வந்து கூடாது. ஒரு கிண்ணம் இல்லாட்டி பவுல் எடுத்துக்கோங்க. இல்லைனா பாத்ரூமுக்கு பவுலுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, நம்ம குளிக்கிற மக்கே இருக்கும்ல, அதில் வந்து ஒரு ஹேர் லென்த்துக்கு நீங்கள் எவ்வளோ ஷாம்பு எடுப்பீங்களோ அவ்வளோ ஷாம்பு அதுக்குள்ளே போட்டு ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஷாம்பு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ 3வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் சீரம். பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும், தலை குளிச்சக்கப்புறம் நம்ம முடி காஞ்சக்கப்புறம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை அப்படியே வந்துட்டு நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு போவோம், அப்படியே சீப்பு வச்சு செய்வோம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ தலை குளிச்சக்கப்புறம் நம்மளோட முடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கெமிக்கல் சீரமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தலையில், அதாவது ஸ்கேல்பில் வந்து நிறைய எண்ணெய் தேய்க்கிற மாதிரி தலையில் வைக்கவே கூடாது. ஸோ கெமிக்கல் இருக்கனால உங்கள் ஸ்கேல்ப்க்கு அது நல்லது கிடையாது. நீங்கள் வெறும் ஹேர் லென்த்தில் மட்டும் அப்ளை பண்ணி வந்து சிக்கு எடுத்துக்கலாம்.
ஸோ நான் யூஸ் பண்ணுற சீரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசி ஃபரோரோட நேச்சுரல் ஹேர் ரீக்ரோத் சீரம். ஏன்னாப்பா எல்லாமே இதிலே சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த 4 ரொட்டீனுக்குமே நான் கிளாசி ஃபரோ ப்ராடக்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண சில சீரம்ஸ் வந்து சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன், அஃபோர்டபுளாகவும் அதே மாதிரி கொஞ்சம் பெஸ்ட்டாக நல்லதாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா சீரம்ஸுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லாரியலோட சீரம் இது வந்து 224 வந்து வரும், 80 ml தான் வந்து வரும். ஸ்டீக்ஸோட சீரம் வந்து 239, இது வந்து 100 ml வந்து வரும். லிவானோட சீரம் வந்து 214, இப்போ நான் சொல்ல எல்லாத்தை விட அஃபோர்டபுளாக இருக்கும், இதுவும் 100 ml வரும். என்னோட ஃபேவரட் சீரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிவான். உங்களுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும், அதே சமயம் ப்ரைஸும் கம்மியாக வரும், யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். இதே சீரமே உங்களோட ஹேர் ரீக்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், உங்கள் ஹேரையும் மெயின்டைன் பண்ணணும், 2-in-1 சீரமாக இருக்கணும் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற கிளாசி ஃபரோ சீரம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் ஹேர் ஸ்கேல்ப்லையும் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா முடி வளராத இடத்துலையும் உங்களுக்கு வந்து முடி வளரும். அதே சமயம் உங்களோட ஹேர் லென்த்லையும் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்கும், நீங்கள் சிக்கு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த சீரம் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களை நான் கம்பலே பண்ணல, நான் எது யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன், அதே சமயம் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றது உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். என்னதான் கோம் வச்சு கோம் பண்ணாலும் உங்கள் ஹேர் வந்து ட்ரை ஆயிரும். ஸோ நல்லா ஹேர் சீரம் ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப். ஸோ ஃபோர்த் நான் ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஜெல். ஸோ ஹேர் சீரமாக ஹேர் ஜெல்லும் மாற்றி மாற்றி தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஹேர் சீரம் மட்டும் உங்களுக்கு ஓகேனா இட்ஸ் ஓகே, பட் நான் வந்து எப்படி சொல்லுவேன் அப்படின்னா ஹேர் சீரம் மட்டுமே எப்போதும் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த ஹேர் ஜெல்லும் ஹேர் சீரமும் நான் மாற்றி மாற்றி வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ ஹேர் ஜெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளாசி ஃபரோரோட ஹேர் ஜெல் வந்து யூஸ் பண்ணுறேன். நிறைய கெமிக்கல் ஹேர் ஜெல்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும், முக்கியமாக பாய்ஸ்க்கு தடவைனா வந்து அப்படியே வந்து நிற்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கெமிக்கல், கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி அது வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு பதிலாக என்ன நீயா ஹேர் ஜெல் தர போகிற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் ஒரு சிம்பிளாக ஒரு ரெமெடி சொல்கிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் யூஸ்வலாக உங்கள் வீட்டில் எண்ணெய் வந்து நீங்கள் தலைக்கு வந்து தேய்ப்பீங்கல்ல, எந்த எண்ணெய் தேய்க்கிறீங்களோ ஹெர்பல் ஹேர் ஆயிலோ இல்லைனா வெறும் தேங்காய் எண்ணெயோ, அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு வந்து நீங்கள் எடுத்து வச்ச ஆலோவேரா ஜெல்லை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் கலரில் ஒரு ஜெல் மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும், க்ரீம் மாதிரி ஆயிடும் நல்லாவே. ஸோ அந்த ஹேர் ஜெல்லை நீங்கள் வந்து உங்கள் ஹேர் வந்து நீங்கள் தலை குளிச்சக்கப்புறம் சிக்கு எடுக்கிறதுக்கு நீங்கள் தரையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் யூஸ்வலாக தானே இருக்குது. கண்டிப்பாக இந்த 4 ஸ்டெப்ஸில் உங்கள் ஹேர் வந்து கண்டிஷனாக இருக்குமா, ரீக்ரோத் ஆகுமா, ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். என்னோட ஹேரில் ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்ததே வந்து இதுதான். என்னோட ஹேரில் நான் வந்து ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், அண்ட் தென் ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் அந்த மாதிரி எந்த ஒரு ஹீட் டூல்ஸுமே நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட ஹேர் நேச்சுரலி இந்த 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி மட்டும் செம்ம ஷைனியாக ஸ்மூத்தாகவும் வந்து ஆச்சு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த சீக்ரெட் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்களேன். ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு செம்ம டிஃபரன்ஸ் வந்து தெரியும். உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைச்சது அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. இது போல் நம்ம அடுத்தது வேற என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்றதையும் கீழே வந்து சொல்லிடுங்க. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே எனக்கு நல்லா வந்து வேர்த்து போச்சு. சம்மராயா இது இப்படி போட்டு வேர்க்குது, சம்மர் மாதிரி தெரியல, வேற ஏதோ பிளானெட்ல இருக்க மாதிரி இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். நீ என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க லைக் பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக முடியாது. ஸோ அதனால உங்க எல்லாரும் இன்னும் ஒரு 4 வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye bye from Nirthi. Bye.